ஆண்டவரை இந்த பூமிக்கு வெளிக்காண்பிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்க வீட்டாட்களே எத்தனை பேர் இருக்கும்போது, அத்தனை பேரை விட்டுட்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய பார்வையில உண்மையிலே கிருபை பெற்றவர்கள் தானே. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கும் பொழுது, இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிற அளவுக்கு நிக்கிறோம் அப்படின்னா, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. அது மாத்திரம் கிடையாது. அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை என்ன அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நம்மை தலை நிமிர பண்ணி தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நம்ம சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி, நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளேன்னு சொல்லி நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவர் வழிநடத்துகிறாரே. ஒவ்வொரு ஜனங்கள் பார்க்கிற பொழுது கடவுளை தேடிக்கொண்டு அந்த ஜனங்கள் ஓடுகிற ஓட்டங்கள் என்ன? எத்தனை காரியங்களை செய்து எப்படியாவது அந்த கடவுளை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கா மாச கணக்கா விரதம் இருந்து வரிசையில் நின்று பார்க்கிறதற்கு அவ்வளவு போராடி கொண்டு இருக்கிற பொழுது, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை இத்தனை சமீபமாய் பார்க்கிறது, இத்தனை சமீபமாய் ஆண்டவரோடு கூட பேசுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபைங்க. அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். அன்றைக்கு மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கிருபை பெற்றவள். அதே போல எங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கிருபை பெற்ற ஜனம்.